ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு வழியாக நம்ம அரசியோட பிரச்சனை எல்லாமே முடிஞ்சது. இப்போ அவங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க. இனி அவங்க நினச்ச மாதிரி சந்தோஷமாக தான் அவங்க லைஃப் வந்து மூவ் ஆக போகுது. இப்போது நம்ம ராஜியோட விஷயம் தான் கொண்டு வர போகிறாங்க. ராஜி வந்து எக்ஸாமில் பாஸ் ஆகிருக்க போகிறாங்க. நம்ம ராஜி பாஸ் ஆகிருக்கிறத நினச்சி வீடு ஃபுல்லாகவே எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட போகிறாங்க. இப்போது வந்து ஒரு 3 நாள் கழிச்சு தான் ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி வந்து நம்ம கதிர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கதிர் சொல்கிறாங்க, இங்கே பாரு ராஜி, நீ கண்டிப்பாக அந்த எக்ஸாமில் நீ பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் அடுத்துன்னு சொல்லிட்டு இன்டர்வியூ அது இதுன்னு எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணி நீ போலீஸ் வேலை வாங்கியே ஆகணும். உன் அண்ணன் குமார் இருக்கான்ல, அவன் முகத்தில் கரிய பூசணும். உன்னை கொஞ்சம் கூட அவன் யோசிச்சு கூட பார்க்குறதில்ல. நீ நல்லா இருக்கணும் இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி கூட அவன் நினச்சி பார்க்கறது கிடையாது. நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே கஷ்டப்படணும், நம்ம வீட்டுக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த குடும்பமே நினச்சிக்கிட்டு இருக்கு. அவங்க முன்னாடி நீ கெத்தாக போலீஸ் ஆகிட்டு வரணும் ராஜி. அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ஆசையும் கூட. அது மட்டும் இல்லாமல் நீ கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்ட அப்படின்னா கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்குமே பெருமையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இரு கதிர், இன்னும் 3 நாள் இருக்குல்ல ரிசல்ட் வர்றதுக்கு, கண்டிப்பாக நீ பாஸ் ஆகிடும் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் சொல்லவும், நானும் அப்படி தான் நினைக்கிறேன் கதிர். நீ எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க, கோச்சிங் கிளாஸ் வேறெல்லாம் என்ன சேர்த்து விட்டுருக்க. கண்டிப்பாக நான் பாஸ் பண்ணிடுவேன் கதிர். நான் ஓரளவுக்கு நல்லா தான் எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. நான் கண்டிப்பாக போலீஸ் வேலை வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மீனா வந்து இங்கே அரசிக்கிட்ட கேட்குறாங்க, ஏன் அரசி, நடந்தது எல்லாத்தையுமே நீ வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொன்ன, ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டியே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீ அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான், இல்லை சுகன்யா சித்தி ஒரு சில திருட்டு வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்கல்ல, அது எதுவுமே நீ யார்கிட்டையுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே அரசி இருந்துட்டு அதெல்லாம் எதுக்கும் அதாவது ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்றதுக்காக தான் நான் அந்த விஷயத்தவே மறைச்சிட்டேன். அவங்க வந்து என்னை போன்னு சொன்னதுனால மட்டும்தான் நான் போனேன். எதுக்காக வேண்டான்னு சொல்லிட்டு தான் நீ அதெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம மயில் வந்து, ஏன் அரசியம்மா அந்த வீட்டில் நீ சந்தோஷமாக தான் இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சந்தோஷமாக தான் இருந்தேன். அந்த குமார் என்னை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு பார்த்தான். இருந்தாலும் என்னால் அவன் தான் கஷ்டப்பட்டது நிறைய அப்படின்னு சொல்லிட்டு அரசி எல்லாருமே இங்கே அரசி, ராஜி, நம்ம மீனா, மயில் இவங்க மட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மயில் வந்து டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போனதுமே இங்கே நம்ம வாக்கியத்துக்கிட்ட இருந்து கால் வருது. என்ன மயில், நல்லாக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் நல்லா தான் இருக்கேன். என்ன ஒன்று, வயிற்றில் குழந்தை இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகலம்மா. என்னமோ மாதிரி இருக்குது. நான் நார்மலாக எப்படி இருப்பனோ அதே மாதிரி தான் இருக்கே. வாமிட்டு மயக்கம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எதுவுமே வரல அப்படின்னு சொல்கிறாங்க. மயில், நீ கொடுத்து வச்சுவடி. மாசமாக இருந்தா எம்பிட்டு வாமிட்டு வரும் தெரியுமா, தலை சுத்தலாகவே இருக்கும், எதுவுமே சாப்பிடக்கூட முடியாது. சாப்பிடணும்னு தோணும் அதான், ஆனால் அது வந்து ஒரு மாதிரி கொமட்டுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்டி. என்னமோ தெரியல, நீ மட்டும் கடவுள்கிட்ட வரம் வாங்கிட்டு வந்திருக்க போல. உனக்கு வாந்தி தலை சுத்தல் மயக்கம்னு எதுவுமே வரல பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் சொல்கிறாங்க. நம்ம மயில் வந்து, இல்லைம்மா எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, அந்த வாந்தி மயக்கம்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துச்சுன்னா கூட தாங்கிக்கலாம். ஏன்னா இந்த குழந்த மூலமாக தான் நான் இந்த வீட்டிலையே இருக்கேன். நான் மட்டும் கர்ப்பமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு தெரிய வந்தது அப்படின்னா அம்புடு தான், என்னை மாமா இந்த வீட்டிலே வைக்க மாட்டாங்க, வீட்டை விட்டு துரத்திடுவாங்களே அப்படின்னு சொல்லவும், ஏன்டி அபசகுடமாக பேசிக்கிட்டு இருக்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அதான் நம்ம அந்த கிட்டில் செக் பண்ணி
பண்ணி பார்த்தோம்ல, ரெட்டை கோடு தானே வந்துது. கண்டிப்பா நீ கர்ப்பமாக தான் இருக்குவ. கண்டதெல்லாம் நீ யோசிச்சு உன் மனசை கஷ்டப்படுத்திக்காதடி. அதுக்கப்புறம் வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஏதாவது ஆயிட போகுது. நீ சந்தோஷமா இருக்கணும். வயிறார சாப்பிடணும். சரியா? சரிம்மா, அதெல்லாம் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அத்தை போதும் போதுன்ற அளவுக்கு எனக்கு சமைச்சு கொட்டிக்கிட்டே இருக்காங்க. தனியாக என்ன வேணும் என்ன வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அம்புட்டு நல்லா பார்த்துக்கிறாங்க. எனக்கு நல்லபடியாக குழந்த மட்டும் பிறந்துருச்சு அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குவாம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் நடக்கும்டி மயிலு. இங்கே பார் மயிலு, அதுக்கு முன்னாடி உன் புருஷன் வந்து உன் பக்கம் இருக்கணும். நீ என்ன சொன்னாலும் தலையை மண்டிய ஆட்டணும். அந்த அளவுக்கு நீ உன் புருஷனை உன் கைக்குள்ளேயே வச்சுக்கணும்டி மயிலு. அதுக்கான வேலையெல்லாம் பார்க்குறியா, இல்லை எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சோறு போட்டால் போதுன்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு மட்டும் இருக்கியாடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா, நான் அவங்கக்கிட்ட நல்லா பாசமாக பேசுகிறேன். என் நினப்பாவே எப்போவுமே இருக்கணும் அப்படின்றதுக்காக குழந்தைய சாக்கு வச்சு அவங்கக்கிட்ட நான் நெருக்கமாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னமோ தெரியல, அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்களோன்னு என்னால் புரிஞ்சுக்கவும் முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்கிறாங்க. இங்கே பாரு மயில், நீ பாட்டுக்கு இருந்துட போகிற. நான் சொல்கிறத நீ நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோ. மாப்பிள்ளையே எப்படியாவது உன் பக்கம் கவுறு கட்டியாச்சு இழுத்துடு. இல்லைனா உன் நிலமை ரொம்ப மோசமாக போயிடும். குழந்த பெற்றதுக்கு அப்புறம் உங்கள் மாமியார் நான் குழந்தைய பார்த்துக்கிறேன், நீ வேலைக்கு போன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீ எந்த வேலைக்கு போவ? முன்னாடி எல்லார்கிட்டையும் போய் சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போனியே, அப்படியா போக முடியும்? அதுக்கப்புறம் உன் படிப்பு விஷயம் மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த விஷயத்தெல்லாம் வீட்டுக்கு தெரிகிற மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பண்ணி தொலைக்க போகிற. குழந்த பெற்றதுக்கு அப்புறமும் நீ வீட்டில் தான் இருக்கணும். குழந்தைய பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டிலே இருந்தால் தான் நமக்கு நல்லது. அதுக்கப்புறம் மற்ற விஷயம் நகை அது இதுன்னு எந்த விஷயமும் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு உன் புருஷன் உன் பக்கம் இருக்கணும். நீ என்ன சொன்னாலும் சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியம் வந்து என்னெல்லாம் சொல்லி கொடுக்கணுமோ, சொல்லி கொடுக்கக்கூடாதோ பெத்த பிள்ளைக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தப்பான விஷயத்தவே இங்கே மயிலுமே தன்னோட வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக வேறு வழியே இல்லாமல் அவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே ஓகேம்மான்ற மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் மயிலுக்கு உள்ளுக்குள்ளேயே பயமாகவே தான் இருக்குது. ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்குமோ அது எதுவுமே அவங்களுக்கு இல்லையா. அதனால தான் ஒரு டைம் கூட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இவங்க செக் பண்ணவே இல்லை. அதனால் ரொம்பவே பயந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம மயில் வந்து உள்ளே வராங்க. வட்டா மயில் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வாங்கத்தை சும்மா தான் உட்காண்ட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை மயில், உனக்கு ஜூஸ் ஏதாவது வேணுமான்னு கேட்கதான். இல்லை வேண்டாத்த, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி மயில், நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதியுமே வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சுகன்யா வந்து ரூமில் உட்காந்து யோசிச்சுட்ருக்காங்க. ரொம்பவே அவங்களுக்கு பயங்கர சிந்தனையாக இருக்குது. ஏன்னா இங்கே அரசியுமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே இங்கே அரசி வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்லி லாஸ்ட் டைமில் நம்ம அரசியை சுகன்யா வந்து குமார்கிட்ட பேசிட்டு வர சொன்னது, கூட்டிகிட்டு போய் விட்டதுன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை எதுவுமே நம்ம அரசி வந்து வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்லலை. அப்படியே சொல்லியிருந்தா கண்டிப்பாக இங்கே சுகன்யாவுக்கு பல்லார்னு அறை தான் விழுந்திருக்கும். ஏன்னா அரசியை கூட்டிகிட்டு போயிட்டு விட்டாங்க. எல்லாரும் தேடிக்கிட்டு இருந்தப்போ இன்னுமே தெரியாத மாதிரி இங்கே சுகன்யா வந்து நடிச்சுக்கிட்டு தானே இருந்தாங்க. இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சால் கண்டிப்பாக பாண்டியன் வந்து பயங்கரமாக லெஃப்ட் ரைட் தான் வாங்குவாங்கன்னே சொல்லலாம். முக்கியமாக நம்ம பழனிக்கு தெரிய வந்தாலுமே பெரிய சண்டையே தான் நடக்கும். இதை எதுவுமே நம்ம அரசி சொல்லாமல் இருக்காளே அப்படின்ற வரைக்கும் இங்கே நம்ம சுகன்யா வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் என்னைக்கு வேணாலும் இந்த உண்மை வந்து வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே பழனி வராங்க. ரொம்ப நாளாக பழனிக்கிட்ட சண்டை போடாமல் இருந்தாங்க நம்ம சுகன்யா. இப்போது திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னங்க நல்லா சிரித்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்தீங்க போல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சுகன்யா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? உண்மையாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அரசி ஏதோ எல்லா உண்மையும் சொல்லிவிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டா. இங்கே அதான் அந்த மீனா, மயில், அந்த ராஜி, நீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தீங்களே,
எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பழனி வந்து ரொம்பவே சந்தோஷமாக, இங்கே பாரு சுகன்யா, அரசி இந்த வீட்டுக்கே வந்துட்டா, அவளோட வாழ்க்கை காப்பாற்றப்பட்டுருச்சு, அவள் குமாருவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லியெல்லாம் நாங்கள் எவ்வளோ வருத்தப்பட்டோம், அவள் வாழ்க்கையை அவளே அழிச்சிக்கிட்டாளேன்னு சொல்லிட்டு. இப்போது அப்படி எதுவுமே நடக்கலை, அரசிக்கு இனி நல்ல ஒரு வாழ்க்கையை கூட அமைச்சு வைக்கலாமே, அதனால தான் சந்தோஷமாக எல்லாருமே நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம், அதில் என்ன போயிருக்கு, நீயும் வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி நம்ம பழனி வந்து ரொம்பவே கேஷுவலாக தான் பேசுகிறாங்க. ஆனால் சுகன்யா வந்து சண்டை போடணுன்னே சொல்லிட்டு இங்கே நம்ம பழனிக்கிட்ட, இல்லைங்க, அரசி வந்ததெல்லாம் சந்தோஷம்தான், அவள் வாழ்க்கை இனிமேல் நல்லாயிருக்கும், அதுவும் சந்தோஷம்தான், ஆனால் உங்களோட நடவடிக்கை தான் எனக்கு சுத்தமாக சரியில்லைன்னு பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. பழனிக்கு ஒன்றுமே புரியல. என்ன சுகன்யா, என்ன நடவடிக்கை, நான் என்ன அப்படி தப்பாக நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து பழைய மாதிரி மீனா கூட இப்போல்லாம் நீங்கள் சிரித்து சிரித்து பேச ஆரம்பிச்சிட்டீங்க போல், சொல்லு ஒழியுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சுகன்யா, திரும்பவும் ஆரம்பிச்சிருக்கியா? நான் ஆரம்பிக்கலைங்க, நீங்கள் தான் இழுச்சி இழுச்சி பேசிக்கிட்டு இருந்தீங்க, நல்லா ஜாலியாக கும்மாளம் போட்டுக்கிட்டு இருந்தீங்க, நானாக கும்மாளம் போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சுகன்யா உன் புத்தி இப்படி போகுது? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா தான் நின்று பேசிக்கிட்டு இருந்தோம், இதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது, நீ என்னையும் மீனாவையும் தப்பாக பார்க்காதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், நான் தப்பாக பார்க்குறேன்னா நீங்கள் தப்பாக நடந்துக்கிறதுனால தானே நான் தப்பாக பார்க்குறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சு, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு சுகன்யா, எனக்கு அது எல்லாமே ஞாபகத்தில் இருக்குது, ஆனால் நீ தான் தடம் மாறி பேசிக்கிட்டு இருக்க, தேவையில்லாமல் இப்படி என் மேலே அபாண்டமாக பழி போடாத, எங்களோட அழகான உறவை கொச்சப்படுத்தாத, மீனா எனக்கு ஒரு மக மாதிரி, அவ்வளோதான் சொல்லிட்டேன், சிம்பிளாக சொல்லிட்டேன், இதுக்கப்புறமும் என்கிட்ட ஏதாவது தப்பாக பேசினேன், நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். ஓ, அவளை பற்றியும் உங்களை பற்றியும் ஏதாவது பேசுனா நீங்கள் மனுஷனாகவே இருக்க மாட்டீங்க, அம்புட்டு தூரம் மீனா மேலே அம்புட்டு பாசம் வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, அப்போது கட்டின பொண்டாட்டின்னு சொல்லிட்டு என் மேலே உங்களுக்கு பாசமே இல்லை, என்னை பார்த்தாவே எரிஞ்சு எரிஞ்சு தான் விழுறீங்க, என் மேலே உங்களுக்கு சொட்டு பாசம் கூட கிடையாது, ஆனால் மீனாவை ஏதாவது பேசிட்டா உங்களுக்கு பொத்துக்கிட்டு கோவம் வந்துடுதே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சுகன்யா, உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏன்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்க நீ, எனக்கு சத்தியமாக ஒன்றுமே புரியல. ஆமாம், உங்களுக்கு ஒன்றுமே புரியாது, எனக்கு தெரியுங்க, நீங்கள் என்னெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு. சுகன்யா, இப்போ உன்னுடைய பிரச்சனை தான் என்ன? ஆமாங்க, எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே பிரச்சனை தான், இந்த வீட்டில் எனக்கு இருக்கவே பிடிக்கல, நாம் தனி கொடுத்தனம் போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பழனி இருந்துட்டு, இல்லை கண்டிப்பாக என்னால் வரவே முடியாது, நான் சின்ன வயசுலேருந்தே, எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே என் அக்கா கூட தான் இருப்பேன், என் அக்காவுக்கு கல்யாணம் நடந்ததும் என் அக்கா கூடவே நானும் வந்துட்டேன், இப்போ வரைக்குமே இந்த வீட்டில் இந்த வீட்டோட பையனாகவே நான் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பாக என்னால் தனி கொடுத்தனமெல்லாம் வர முடியாது, உனக்கு இந்த வீட்டில் என்ன தான் பிரச்சனை, உன்னை நல்லா தானே பார்த்துக்கிறாங்க, அப்புறம் ஏன் இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க நீ என்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம சுகன்யா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நான் சொல்கிறத கேட்க முடியுமா முடியாதா, நான் உங்கள் பொண்டாட்டி, நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு தான் ஆகணும், நம்ம தண்ணி கொடுத்துன்னு போயிடுவோம், இந்த வீட்டில் என்னால் வேலை செய்யவே முடியல, எம்பிட்டு பேருக்கு தான் நான் ஆக்கி கொட்டுறது, இங்கே பாருங்கள், என்கிட்ட தேவையில்லாமல் வம்பு பண்ணாமல் நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இல்லை சுகன்யா, அதெல்லாம் முடியவே முடியாது, என்னால் வரவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே சுகன்யாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. இங்கே பாருங்கள், நீங்கள் எதுக்காக வரலன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், மீனாவை விட்டு பிரியறதுக்கு உங்களால் முடியல அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுகன்யா வந்து பழனிக்கிட்ட தப்பாக பேசிக்கிட்டு இருக்காவும், நம்ம பழனிக்கு கோவம் வந்து சுகன்யாவை அடிச்சிடுறாங்க. தெரியுங்க, எதுக்காக இம்பிட்டு கோவமாக என்னை அடிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, அவளை விட்டு உங்களால் வர முடியல, அப்போது நான் உங்களுக்கு முக்கியம் கிடையாதுல்ல, நான் இந்த வீட்டிலே இருக்க போகிறது கிடையாது, நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பழனி இருந்துட்டு, இங்கே பாரு சுகன்யா, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத, தயவு செஞ்சு நீ இங்கே இரு, இப்போதைக்கு என்னால் வர முடியாது, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், நான் கண்டிப்பாக வரேன்,
தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத, தயவு செஞ்சு நீ இந்த முடிவை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வை, நான் கண்டிப்பாக உன் கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி சொல்கிறாங்க. எங்க சுகன்யாவுக்குமே சரி, ஏதோ சொல்கிறீங்க, உங்களுக்காக நான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறேன், ரொம்ப நாளைக்கெல்லாம் இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாது, சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம பழனிக்குமே மனசே இல்லாமல் தான் சரின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே குமாருக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. எங்கள் சக்திவேல்கிட்ட, அப்பா எனக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குப்பா, இந்த அரசி வந்து என்னை படாத பாடுபடுத்திட்டு போயிட்டா, அது மட்டும் இல்லாமல் இப்போது பெரியப்பா என்னை கண்டபடி பேசுகிறாரு, என்னப்பா இங்கெல்லாம் நடக்குது, அந்த பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்தணும் கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த அரசியவையே கடத்தி கொண்டு போனேன், ஆனால் அவள் எனக்கு ஒரு ட்விஸ்ட்டை வச்சுட்டா, எப்படியோ அரசி என்னை விட்டுட்டு போயிட்டா, இனிமேல் நான் நினச்ச மாதிரி சந்தோஷமாக இருக்கலாம்ப்பா, என் பெரியப்பா எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சுருக்கேன்னு சொல்லியிருந்தாரு, அந்த பொண்ணை இப்போது கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எங்கள் சக்திவேல் இருந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட சூடு சொரணை எதுவுமே இல்லைல்ல, பொண்ணா திரும்பவும் உனக்கு கல்யாணம் கேட்குதா, எனக்கு எப்பப்பா கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுவும் கரெக்டு தான், ஆனால் உன் பெரியப்பா பார்த்து வச்ச பொண்ணை நீ எப்படிடா இப்போ கல்யாணம் பண்ணிக்க முடியும், உன் பெரியப்பாவுக்கெல்லாம் உன் மேலே சுத்தமாக அக்கறையே கிடையாது, உனக்கு கல்யாணம் நடந்தா என்ன கல்யாணம் நடக்கலான்னா என்ன, அவர் பாட்டுக்கு அவர் சந்தோஷமாக தான் இருக்கார், அவங்க பொண்ணு அந்த பாண்டியம் வீட்டில் நல்லா சந்தோஷமாக தான் இருக்கா, அதை நினச்சி இந்த ஆள் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இங்கே பாரு குமார், அண்ணனுமே அந்த வீட்டு பக்கம் சாஞ்சிட்டாரு, அண்ணனையுமே பழி வாங்கி தான் ஆகணும், ஃபஸ்ட்டு இந்த சொத்து வீடுன்னு எல்லாமே நம்ம பேருக்கு வர மாதிரி நம்ம பண்ணணும், ஃபஸ்ட்டு அண்ணனை சாய்க்கணும், அதுக்கப்புறம் பாண்டியன் குடும்பத்தை நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமார்கிட்ட சக்திவேல் வந்து ஐடியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மீனா வந்து அவள் கவர்மெண்ட் வேலையிலே இருக்கவே கூடாது, கவர்மெண்ட் வேலையில் அவள் இருந்தானா நமக்கு தான் பெரும் பிரச்சனையே, ஏன்னா இன்னுமே நிறைய இடம் நம்மளது கவர்மெண்ட் இடத்துல தான் நிறையவே பில்டிங்கெல்லாம் இருக்குது, ஆக்கிரமிப்பும் செய்கிறோம், அந்த இடத்தெல்லாம் ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி அவள் சீல் வச்சிருவா, நம்ம அதுக்கு முன்னாடி உஷாராயிடணும், கண்டிப்பாக அவளை வேலையை விட்டு தூக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போது அந்த செந்திலும் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகிறானா, ரெண்டும் சேர்ந்து நம்மளை கண்டிப்பாக வாழவே விட மாட்டாங்க, நம்ம எப்படியாவது அவங்க 2 பேர் வேலையும் தூக்கணும், மீனாவுக்கு பப்ளிக்கில் அதாவது பொதுமக்கள்கிட்ட அவளுக்கு தப்பான ஒரு பேரை நம்ம கொண்டு வரணும், அந்த வேலையை விட்டே தூக்கணும். இங்கே பார்க்குமாறு ஏதாவது ஒன்று செய்யி, சும்மா தின்ட்டு தடிமாடு மாதிரி வளர்ந்து மட்டும் இருக்காத, புத்திசாலித்தனமாக ஏதாவது யோசிக்க பாரு, பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ செஞ்ச, ஆனால் அவங்க யாருமே அவமானப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல, லாஸ்ட்டில் நீ தான் போயிட்டு அவமானப்பட்டு கூனி குறுகி நிற்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் உன் பெரியப்பாவும் நமக்கு எதிராக திரும்பிட்டாரு, சீக்கிரமாகவே சொத்து எல்லாத்தையுமே நம்ம பேருக்கு வர வைக்கணும், அந்த பாண்டியன் குடும்பத்தை அதுக்கப்புறம் ஆட்டி படைக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேலும் குமாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம அப்பத்தா வந்து கிச்சனில் ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருக்காங்க, நம்ம வடிவுக்கிட்டேயும் மாறிக்கிட்டேயும். அரசி குமாரோட மனசெல்லாம் மாற்றி குமாரை நல்ல பையனாக வாழ வைக்கவா, அவனை மாற்றிடுவா, இந்த குடும்பத்திலே இருந்து இந்த குடும்பத்தையும் அந்த குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வைப்பான்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ நம்பினேன், ஆனால் எதுவுமே நடக்காமல் போயிடுச்சின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. ஏங்க நம்ம மாறியுமே வடிவுமே ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத்தை என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும் ஒரு நாள் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம ராஜு வந்து எக்ஸாம் எழுதியிருப்பாங்க இல்லையா, அந்த ரிசல்ட்டு கிடச்சிடுது, அவங்க வந்து பாஸ் ஆகிட்டாங்க, வீட்டில் உள்ள எல்லாருமே ஸ்வீட் எடுத்து ரொம்பவே சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாண்டியன் வந்து இங்கே ராஜிக்கிட்ட வாழ்த்துக்கள்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ராஜிக்கு பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்குது. மாமா, நான் போலீஸ் வேலைக்கு போகிறது உங்களுக்கு பிடிக்காதில்ல, அப்படி இருந்தும் நீங்கள் எனக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு நீ வேலைக்கு போகக்கூடாது அப்படின்றதெல்லாம் இல்லைம்மா, போலீஸ் வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ராத்திரி பகலுன்னு சொல்லிட்டு எப்போ வேணாலும் வேலை செய்யணும், அதனால தான் சொன்னேன், என்னமோ பிடிச்சி போய் இந்த வேலைக்கு போகிற, உன் விருப்பம்தாம்மா எல்லாமே, யாருக்குமே நான் தடையாக குறுக்கவா நிற்கவே மாட்டேன்,
என் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுட்டு போக வேண்டியதான். இந்த வீட்டில் உள்ளவங்கலாம் யாருப்பா இப்போல்லாம் எனக்கு மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து கவலைப்படுற மாதிரியே பேசுகிறாங்க. இங்கே ராஜு இருந்துட்டு அப்படியெல்லாம் இல்லை மாமா, வீட்டில் உள்ள எல்லாருமே உங்கள் மேலே ரொம்பவே பாசமும் மரியாதையும் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் எதுவுமே போட்டு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, கஷ்டப்படாதீங்க, இப்போவும் சந்தோஷமாகவே இருங்க மாமா. இந்த குடும்பத்துக்காக நீங்கள் உழைக்கிறீங்க, அது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜியுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ராஜிக்கிட்டே, ராஜி நம்ம வெளியே போயிட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. சின்னதாக நம்ம ராஜிக்கு கிஃப்ட்டுமே வாங்கி கொடுக்குறாங்க. வாட்ச் ஒன்று, சாரீ ஒன்று. அதுக்கப்புறம் இங்கே ராஜி வந்து எனக்கு சுடிதாருமே ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம கதிர் வந்து ராஜிக்காக ஒரு அழகான சுடி வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. இப்படி ஜாலியாக அவங்க ஊரை சுற்ற போயிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம அரசி வந்து ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. நம்ம வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்து போயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனையிலே இருக்காங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு படிக்கணும்னு யோசனை வந்திருக்கு. நம்ம மீனா கிட்ட சொல்கிறாங்க, அண்ணி எனக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, அதுக்கு நீங்கள் உதவி செய்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன உதவி செய்ய முடியும்? கண்டிப்பாக நீ ஏன் படிக்கலாமே, அதான் மாமா எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஓகே சொல்லுவாங்க. உன்னுடைய சந்தோஷம்தான் இந்த வீட்டில் உள்ளவங்களோட சந்தோஷமே அரசி. கண்டிப்பாக நீ படிக்க போவ, உனக்கு பிடிச்ச வேலைக்கும் போவ, நீ சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் எங்களுக்குமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அரசி வந்து இது விஷயமா, அதாவது படிப்பு விஷயமா பாண்டியன் கிட்ட பேசலான்னு சொல்லி நினைக்கிறாங்க. இங்கே நம்ம பாண்டியன்கிட்டையுமே அப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னப்பா அரசி, எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுப்பா, மனசில் எதுவுமே வச்சு உன் மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு குழப்பிக்கிட்டெல்லாம் இருக்கக்கூடாது, எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேராக கேட்டிருப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்துப்பா ஒரு ஒரு டிகிரி நான் முடிச்சிட்டேன், இன்னொரு டிகிரி படிக்கணும், எம்எஸ்சி முடிக்கவாப்பா, நான் திரும்பவும் காலேஜ் போகலாமா நான் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே நம்ம பாண்டியன் வந்து கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. கோமதியை பார்க்குறாங்க. கோமதியுமே சைலண்ட்டாக இருக்காங்க. அப்பா உங்களுக்கு விருப்பம் இல்லைனாலுமே எனக்கு ஓகே தான்ப்பா, நீங்கள் என்ன சொன்னாலும் அதை கேட்க நான் ரெடியாக தான் இருக்கேன், என்னுடைய விருப்பம் இது, அதை உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான்ப்பா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிப்பா, நீ தாராளமாக காலேஜ் போப்பா, சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்பா என் மேலே நம்பிக்கை வச்சு திரும்பவும் என்னை காலேஜ் அனுப்புகிறீங்க, என்னால் எப்போவுமே உங்களுக்கு எந்த ஒரு அவமானமும் தலைகுனிவும் வரவே வராது, நான் வரவும் விட மாட்டேன்ப்பா, என்னால் பட்ட கஷ்டமெல்லாம் போதும்ப்பா அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம அரசி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ராஜியை வந்து கோச்சிங் கிளாஸில் கூப்பிட்றாங்க. அவங்க மூலமாக இங்கே நம்ம ராஜிக்கு போலீஸ் வேலையுமே கிடைக்கிது. ஒரே ஒரு இன்டர்வியூ தான், அதை அட்டன் பண்ணி அதில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் போலீஸ் வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கள் ராஜிக்கு பயங்கர சந்தோஷம். நம்ம கதிருமே கூட தான் இருக்காங்க, ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் உள்ளவங்க கிட்டலாம் சொல்கிறாங்க. எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூவுக்கு நம்ம ராஜி, மீனா, கதிர் இவங்க 3 பேருமே போகிறாங்க. இங்கே ராஜி வந்து ரொம்பவே பதட்டமாக போகிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அண்ணி, இன்டர்வியூ எப்படி இருக்கும்னே எனக்கு தெரியல, இதுக்கு முன்ன பின்ன நான் அட்டன் பண்ணதும் கிடையாது, இதில் எப்படி பாஸ் பண்ணுவேனா மாட்டேனானே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கதிர் இருந்துட்டு, இங்கே பார் ராஜி, நீ வந்து பதட்டமே படாத, பாஸ் ஆகாமல் கூட போ, அதை பற்றி கவலையே இல்லை, இவ்வளோ தூரம் நீ வந்திருக்கல அதே பெரிய சாதனை தான், கண்டிப்பாக உன்னால் முடியும், எதை நினச்சியும் குழப்பத்தோட பயத்தோடுமே போகவே போகாத, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கதிர் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜியுமே இன்டர்வியூவுக்கு போகிறாங்க. இன்டர்வியூவில் கேட்ட கேள்விக்கு எல்லாத்தையுமே கரெக்டாக பதில் சொல்கிறாங்க. அங்கே இருந்த ஆஃபீஸருங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைச்ச மாதிரி தான், சின்னதாக இன்னும் ஒரே ஒரு இன்டர்வியூ மட்டும் இருக்குது, நாளைக்கு வந்து அட்டன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ராஜி வந்து இன்டர்வியூவில் நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திரும்பவும் நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மறுநாளும் வராங்க, இன்டர்வியூவில் பாஸ் ஆகிட்டாங்க. நம்ம ராஜிக்கு போலீஸ் வேலையுமே கிடச்சிருது. ரொம்பவே
கெத்தா வராங்க நம்ம ராஜி வீட்டுக்கு. அங்கே குமார், சக்திவேல், முத்துவேல் எல்லாருமே வெளியே உட்காண்ட்ருக்காங்க. அப்போது சத்தமாக கோமதி கிட்ட அத்தை அத்தை அப்படின்னு சொல்லி சத்தமாக கூப்பிட்றாங்க. என்னடி இங்கே தானே இருக்கேன், அதுக்கு எதுக்கு இம்புட்டு சவுண்டாக கூப்பிடுற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லத்த கேட்க வேண்டியவங்களுக்கு ஒரு சில விஷயம் கேட்கணும்ல, அதுக்காக தான். நான் போலீஸ் ஆயிட்டேன், போலீஸ் ஆகிட்டேன் நான் அப்படின்னு சொல்லி கத்திக்கு சொல்கிறாங்க. இது இங்கே நம்ம முத்துவேல் காதுக்கும் நம்ம சக்திவேலுக்கு குமாருக்குன்னு எல்லார் காதுலேயும் விழுது. நம்ம முத்துவேலுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக தான் இருக்குது, தன்னோட பொண்ணு போலீஸ் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, லட்சியத்தை அடைஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் குமாருக்கும் நம்ம சக்திவேலுக்கும் புகையுது, பற்றிக்கிட்டு எரியுது. அதாவது ராஜியை பார்த்து எங்கள் குமார் வந்து பொறாமப்படுறாங்கன்னே சொல்லலாம். இந்த ராஜி போலீஸ் ஆகிட்டாலே அவள் நினச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வயிறு எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் ராஜி வந்து அவங்க லட்சியத்தை அடைஞ்சிடுறாங்க, ரொம்பவே கெத்தாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு மறுநாள் மயில்கிட்ட சொல்கிறாங்க, மயில் இத்தனை நாளாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகவே இல்லை, 2-3 மாதம் முழுசாக முடிஞ்சிட்ருக்கோம், நம்ம செக்கப்புக்கு போயிட்டு வந்துடுவோம், சரவணன்கிட்டையுமே சொல்லு, நம்ம 3 பேராக ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மயில் விஷயத்தில் இன்னும் என்னெல்லாம் ட்விஸ்ட்டு கொண்டு வர போகிறாங்க, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா என்னன்னே தெரியல, ஹாஸ்பிட்டல் போனால் தான் தெரியும். என்ன